1/2 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. சபரிமலை பக்தர்கள் தரிசன வரிசைக்கான டிஜிட்டல் முன்பதிவு செய்து அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை கடைபிடிப்பதன் மூலம் கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம் என கேரள காவல்துறை அறிவித்ததை அடுத்து தமிழகத்தில் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக வழிமுறை அறிக்கை ஒன்றை தமிழக காவல்துறை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மரக்கூட்டம், சரம் குத்தி, நடைபந்தல் வழியாக சன்னிதானத்திற்கு செல்லும் 18ஆம் படியை அடைய வரிசை முறையை பின்பற்றவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சன்னிதானம் செல்லும் வழியில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பக்தர்களுக்கு ஏதுவாக கழிப்பறை வசதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்து, டோலியை பயன்படுத்துபவர்கள் தேவஸ்தான அலுவலகத்தில் மட்டும் பணம் செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. செல்போன் மூலம் சொப்பனத்தை படம் எடுப்பதை தவிர்க்கவும், போதைப் பொருள் உட்கொள்வதையும், சேவைகளுக்கு கூடுதல் பணம் செலுத்துவதையும், 18ஆம் படியின் இரு புறங்களிலும் தேங்காய் உடைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை மட்டுமே பயன்படுத்தவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தரிசனம் முடித்து திரும்பும் போது நடை மேம்பாலத்தை மட்டுமே பயன்படுத்தவும், நடைப்பந்தல் மற்றும் கீழ் திருமுட்டம் பகுதியில் ஓய்வெடுப்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்தவித உதவிக்கும் காவல்துறையை அணுக 144332 என்ற இலவச உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது.